தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில இந்த தியான நேரத்தை எங்களுக்கு நிறைவாக்கும் உமது கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் திணையில 118வது பாடல் அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். இப்பாடலை பாடி நாம் கடவுளை போற்றுவோம். அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம் அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். இதுவென் சரீரம், இதுவென்றன் ரத்தம், என்னை நினைந்துடும்படி அருந்தும் என்றாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பிரிந்திடும் வேலை நெருங்கினதாலே வருந்தின சீஷர்காய் மருகி நின்றாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். வியாழ நிரவினில் வியாகுலத்தோடே விளப்பின போதக மறந்திடலாமோ. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். செடியும் கொடியும் போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்த நிலைப்பீர் என்றாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பக்தர்கட்காக பரமனை நோக்கி மெத்தவும் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீரும் சிடர்களோடு பந்தி அமர்ந்து இது என் சரீரம், இது என் இரத்தம் என்று உம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த புதிய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்திட தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட உம்மோடு உடன்படிக்கை செய்கிற பிள்ளைகளாக எங்களையும் தகுதிப்படுத்தும். உமக்கு எதிரான குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களிலிருந்து நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் உம் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியை வெற்றி வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரை. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து தேவனை உமக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட தியானத்திலே இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நாம் தியானிப்பதற்கான தலைப்பு புதிய உடன்படிக்கைக்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ த நியூ கவனன்ட். புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கைக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பழைய உடன்படிக்கை ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை கர்த்தர் மீட்டெடுத்த பொழுது அங்கே பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அந்த இரத்தம் அவருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது. அவர்கள் காக்கப்பட்டார்கள். அதை யாத்திராகமத்தில் நாம் பார்க்கிறோம். அது பழைய உடன்படிக்கை. இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை, த நியூ கவனன்ட். இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிற புதிய ஆட்டுக்குட்டி அல்லது ஒரே ஆட்டுக்குட்டி நானே என்பதை நீங்கள் உலகத்தின் முடிவு பரிந்து நினைத்து என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று அங்கே தம் சீடர்களோடு கூறுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதை எரேமியா தீர்க்கர் ஆண்டவர் இயேசு பிறக்கும் முன்பதாகவே இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைத்ததை நாம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31, 32 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் மக்களோடு இருந்தேன். எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து அவர்களை விடுவித்து வழிநடத்தி வந்தேன். அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்றபடி ஒரு பழுதற்ற ஆட்டை எடுத்து அதை பலி செலுத்தி பஸ்காவை கடைபிடியுங்கள். இது உங்களுக்கான உடன்படிக்கை. உங்களை இந்த இடத்துல கடந்து செல்கிறீர்கள். இந்த அடிமைத்தலிருந்து கடந்து விடுதலை வாழ்வுக்கு செல்கிறீர்கள். இந்த பஸ்கா உங்களுக்கு ஆண்டுதோறும் இருக்க வேண்டும், தலைமுறை தலைமுறை நினைக்க வேண்டும் என்று அவர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை மறந்து போனார்கள், அவரை விட்டு தூரம் போனார்கள். எனவே அது மாறி நாட்கள் வரும், அப்பொழுது புதிய உடன்படிக்கை தம் மக்களோடு கர்த்தர் செய்வார். அந்த உடன்படிக்கையை தான் இப்பொழுது ஆண்டவர் இங்கே தெளிவுற கூறுகிறார். அந்த
22 அதிகாரம் லூக்கா 22 நாம் இப்போ படிக்க கேட்டோமே, அங்கே ஆண்டவர் இயேசு தம் சீடர்களோடு பந்தி அமர்ந்து அவர் கூறுகிற வார்த்தை 19 வசனத்துல, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அன்பானவர்களை சிந்திக்கலாம். இதுல எத்தனை ஆழமான சத்தியத்தை தம் சீடர்களோடு கூறி அதை உலகிற்கே நீங்கள் அறிவீங்கள் என்று கட்டளையிட்டார். கொஞ்சம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்கள், தம்மால் தெரிந்து கொண்ட மக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த சந்ததியிலே வந்து தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்து கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் மோசே என்கிற தலைவர் வழியாக அவர்களுக்கு பல விதமான செயல்களை செய்து வழி நடத்துகிறார். அந்த தொடக்கத்திலே தான் இந்த பாஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட்டு மக்கள் கடந்து செல்கிறார்கள். பாஸ் ஓவர், கடந்து செல்லுதல். இது உடன்படிக்கை, உங்களுக்கும் எனக்குமான உடன்படிக்கை. கர்த்தர் கட்டளை இடுகிறார், நீங்க என்னோடு இருக்க வேண்டும், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் ஜனம் என்கிற அந்த உடன்படிக்கையிலே அங்கு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை மக்கள் அதை மாற்றி போட்டார்கள், மீறி போனார்கள், கடவுளை விட்டு தூரம் போனார்கள், தங்களுடைய இஷ்டப்படி விக்கிரகங்களையும் தங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டார்கள், பாவ ஜீவியம் செய்தார்கள். கடவுள் விசனப்பட்டார். இந்த மக்களை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டுமே, இந்த மக்கள் மீண்டும் என்னிடத்துல வர வேண்டுமே, என் பிள்ளைகளை என்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டுமே, இதற்கு என்ன செய்வது? ஆண்டவர் மனிதனானார், கடவுளே மனிதனானார், அவர் மண்ணிலே பிறந்தார். மண்ணிலே பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கான எல்லா வல்ல செயல்களையும் செய்தார். எப்படி வாழ வேண்டும் என்று உபதேசித்தார். கடைசி நாளிலே அவர் காட்டிக் இரவின் அந்த நாளில கடைசி பாஸ்கா, அந்த பஸ்கா பண்டிகையில தம் சீடர்களை அழைத்து இந்த விருந்தை கொடுக்கிறார். அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, இது என் சரீரம், நீங்கள் உங்கள் மூதாதையர் செய்தது போல, அது பழைய உடன்படிக்கை, அது மீறப்பட்ட உடன்படிக்கை, ஆனா இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன், இது என் சரீரம், இது என் ரத்தம். அன்றைக்கு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஆனால் உலகிற்கே ஒரே ஆட்டுக்குட்டியாக, ஒரே ஆடாக நான் அடிக்கப்படுகிறேன். யோவான் சாணகன் ஏசாமி ஞானஸ்தானம் எடுக்க வரும்போதே சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. எனவே உங்களுக்காக அடிக்கப்பட போகிற நான் என்பதை ஆண்டவர் இயேசு நினைவுபடுத்தி, இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என் ரத்தம், இது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அங்கே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைப்பது, மகனே மகளே, இந்த நாளிலே இந்த புதிய உடன்படிக்கையிலே உன்னை இணைத்துக்கொள். நாம இந்த உடன்படிக்கையிலே மாதத்தில் இருமுறை இணைகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வியாகுல வியாழன் உலகம் அனைத்திலும் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஒன்றிணைந்து இதை மீண்டும் ஒரு நினைவுபடுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரோடு தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள். நமக்கும் கர்த்தர் இந்த நாளை தந்திருக்கிறார். இந்த காலை தியானத்திலே இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு என்னுடைய உடன்படிக்கை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற உமக்கு எதிரான காரியங்களை உதறி விடுகிறேன், உம்மை பற்றி கொள்ளுகிறேன், உம்மோடு உடன்படிக்கை செய்தவளாக உம்மோடு நான் மீண்டும் திரும்ப வருகிறேன் என்று நாம் இந்த புதிய உடன்படிக்கைக்கு திரும்ப நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே சிந்திக்கலாம். ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளையை மீறி போனார்கள், அந்த உடன்படிக்கை தவற விட்டார்கள். ஆனாலும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். இன்றைக்கும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதை தெளிவுற எழுதி கொண்டே போகிறார். லூக்காவை நாம் சற்று சிந்திப்போமானால், அவர் சிரியா நாட்டு அந்தியோகியா, இன்றைய துருக்கி, அங்கே பிறந்தவர். அவர் ஒரு பிற இனத்து கிறிஸ்தவர். அவர்தான் கிறிஸ்தவ உலகின் முதல் மருத்துவர். பல இலக்கியங்களை கற்றவர். லூக்கா நற்செய்தி நூலை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு தொடங்கி ஆதாரத்தோடு எழுதி வருகிறார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் வரை தெளிவாக எழுதி கொண்டே வருகிறார். லூக்கா நற்செய்தி நூல் உலகளாவிய நற்செய்தி நூல். எல்லா மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவருடைய நற்செய்தி, அவருடைய வாழ்க்கை முறையை நற்செய்தியாக எழுதியிருக்கிறார். இந்த லூக்கா நற்செய்தி நூல் தான் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்று இந்த படம் எடுத்திருப்பாங்களே. ஏனென்றால் அது பிறப்பு எப்படி வரிசைக்கிரமமாக, அதே போல இறப்பு, உயிர்ப்பு, விண்ணக ஏற்றம் என்று சொல்லி இதெல்லாம் வருஷப்படுத்தி இருப்பார். அவ்வளவு தெளிவாக எழுதிய லூக்கா அதனுடைய 2ஆம் பகுதி என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலர் நடபடிகள், அதையும் மருத்துவராகிய லூக்கா தான் எழுதுறாரு. அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இங்கே ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை நமக்கு முன்பாக அறைகோலாய் இருக்கிறது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றதை அதை கற்றுக் கொடுக்கிறது. புதிய நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போஸ்தலர்களாய் பணி செய்த சீடர்களும் அப்போஸ்தலர்களுமாய் இருந்த ஆண்டவருடைய ஊழியர்கள் செய்த பணிகள் நமக்கு அறைகோலாக இருப்பதை, அதையும் தெளிவாக மருத்துவராகிய லூக்கா எழுதி கொண்டே செல்லுகிறார். இவரைத்தான் தூய பவுலடிகிறார் என் உடன் வேலையார் என்று பிலோமோனுக்கு எழுதிய நிருபத்துல 24ஆம் வசனத்துல குறிப்பிடுகிறார். என்னுடைய பிரியமான வைத்தியன், அதாவது பிரியமான வைத்தியன் என்று பவுல் குறிப்பிடுகிறார் கொலோசியர் 4:14. என்றால் இந்த லூக்கா ஒரு மருத்துவராக இருந்து இந்த இலக்கியங்களை கற்று தேர்ந்து லூக்கா நற்செய்தியினுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் உலகமே புரிந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தெளிவான நடையில் அதை எழுதி முடிக்கிறார். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்கிறார். என்னுடைய உடன் வேலையால் என்று லூக்காவை பவுல் குறிப்பிடுகிறார். மக்கதோனியா, கிரேக்க பகுதிகளிலே ஊழியம் செய்த தூய லூக்கா தமக்கு முதிர் வயது அடைந்த போது 84ஆம் வயதிலே இறை அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை முடிகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைப்பது அவரோடு நம்மை மீண்டும் புதுப்பித்துக் கொண்ட மக்களாக, நம்மை மீண்டும் இந்த புதிய உடன்படிக்கையிலே இணைத்து கொண்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்மில் இருக்கிற ஆண்டவருக்கு எதிரான, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற எல்லா செயல்களையும் விட்டொழித்து ஆண்டவரோடு நம்மை இணைத்து நம்மை இந்த உடன்படிக்கைக்கு நேராக புதுப்பித்துக் கொண்ட மக்களாக கர்த்தரிடம் திரும்ப நம்மை அழைக்கிறார். நாம் இந்த வேளையில சிந்திப்போம். இந்த வியாகுல நாளிலே, ஆண்டவரே, நான் உம்மோடு என்னை மீண்டும் புதுப்பித்துக் கொண்ட மகனாக, மகளாக உமது உடன்படிக்கையில் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்மை இந்த திருவார்த்தைகளை நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் மீண்டுமாக இணைந்து ஆண்டவரை துதிக்கும் மனமாக துதிப்பாடல் 427 பழைய கீர்த்தனையில, பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவரின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவரின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையிலா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையிலா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் புதுமை, இறைவரே தமையிதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவரே தமையிதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றோ மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. ஈவதால் என்றோ மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமரின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. அன்பானவர்களே, ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ஆண்டவர் இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஏசையா,
எங்களோடு உம்மை இணைத்து கொண்டவரே, எங்களோடு வாழுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவினிடத்திலே திரும்புங்கள் என்று எங்களை அழைக்கிறவரே, உமது அழைப்பை ஏற்ற மக்களாக ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே திரும்பவும், உம்மோடு இணைந்து வாழவும், உம்மை பற்றி கொள்ளவும், இந்த புதிய உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்ட மக்களாய் வாழவும் ஒவ்வொருவரையும் நீரே தகுதிப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவர் இயேசுவே, உலக நாடுகளில் இருக்கிற இந்த போர் பதட்டமான சூழல் எல்லாம் மாறி போக நீர் கிருபை செய்யும் ஐயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே, அமைதி ஏற்படட்டும். இந்த அமைதியற்ற சூழல் மாறி போகட்டும். ஆண்டவரே, நீரே கிருபையாய் ஒவ்வொரு அதிபதிகளோடும் பேசும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளோடு, ராஜாக்களோடு இடைபடும்படியாய் நீர் கிருபை செய்யும். செயல்படும். சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையில கூட தியானத்திலே இணைந்திருக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களோடும் தங்கிரும். ஒவ்வொரு மக்களும் இடத்துல வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். கர்த்தருடைய கரம் எல்லா நிலையிலும் மக்களை நிறைவாய் வழிநடத்தும். குறைவு மறைந்து போகட்டும். மக்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வேளையிலும் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை தொடும், சுகப்படுத்தும். பரிபூர்ணமான விடுதலையை, பரிபூர்ணமான பலத்தை நீங்க கட்டளிடும்படியாக வேண்டுகிறோம் ஐயா. விண்ணப்பங்களோடு காத்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் தந்து நிறைவாய் வழிநடத்தும். அற்புதம், அதிசயம் செய்யும். ஆசீர்வதியும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.